ஹலோ, வெல்கம் பேக் டு மேஜிக் மைண்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு தகுதியானவரா நீங்கள்? அப்படி தகுதியானவர்னா அதுக்கான நேரம் எப்போ, அந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கான அடித்தளம் என்ன, நம்ம வாழ்க்கையோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த், வெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப் இது எல்லாமும் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும், எவ்வளோ நாள் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதுன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றியும், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய எளிமையான டிப்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயற்கை எவ்வளோ அழகான படைப்புகளை உருவாக்கியிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித டிசைனில் க்ரியேட் ஆகியிருக்கு. நம்மளோட புராணங்களில் பிரம்மன் தான் படைக்கும் கடவுள்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அவர் தான் இந்த உலகம், அதில் உள்ள எல்லா ஜீவன்களையும் படைச்சிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அப்படி புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக உருவாக்க நமக்கு எவ்வளோ கற்பனை சக்தி இருக்கணும். அப்படி நீங்களும் உங்கள் ஃபீல்டில், உங்கள் ஒர்க்கில் புதுசாக க்ரியேட்டிவான ஐடியாக்களை கொண்டு வரணுமா? நீங்கள் டெய்லி பண்ணுற வேலைகள் கூட போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் உருவாகி இருக்கக்கூடிய இசை, ஓவியம், கலைகள், கண்டுபிடிப்புகள், இதை உருவாக்கின திறமைசாலிகள் லிஸ்ட்டில் நீங்களும் ஒருத்தராக இந்த உலகமே ஒரு நாள் உங்கள் திறமையை நினச்சி வாயை பொழந்துட்டு பார்க்க போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. நீங்களும் பிரம்மனாக மாற போகிறீங்க. ஒரு பிரம்மாண்டம் வாழ்க்கை வரப்போகுது. இந்த ஸ்பெஷல் பவர் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஃப்ளாஷ் ஆகிட்டு மறைஞ்சு போக போகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த சக்தி குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் மட்டும் அவைலபிளாக இருக்குது. யார் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக இந்த உலகம் வியந்து பார்க்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தை தான் உருவாக்கத்தின் நேரம்னு சொல்கிறாங்க. சரியாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3:30 5:30 வரைக்கும் தோராயமா சொல்றாங்க. முதல் நாள் ராத்திரி தூங்கி அடுத்த நாள் கண் முழிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் புதுசா உருவாகுது. ஏன் நாமளே கூட தூங்கி எந்திரிச்சதும் கண் முழிக்கக்கூடிய அந்த நொடி புதுசா பிறந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நொடிக்கு அப்புறம் தான் நம்ம பேக் டு நார்மல்கே வருவோம். இந்த சிறப்பான மோஸ்ட் பவர்ஃபுல் டைமை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை ஏன் பவர்ஃபுல்லான டைம்னு சொல்கிறாங்கன்னா, பூமியும் சூரியனும் சந்திக்க போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய காஸ்மிக் ரேஸ் பூமியை நோக்கி ரொம்ப வேகமாக வரக்கூடிய நேரம். அதில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம சரியாக அந்த நேரத்தில் கண் முழிச்சு செய்யக்கூடிய செயல்களில் அதிகமான ஈர்ப்பு சக்தியோட நம்ம பாடி செயல்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம டைவர்ட் ஆகாமல் ஈஸியாக ஃபோக்கஸும் பண்ணலாம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம பாடியும் மைண்டும் காமாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய டைம். அது நார்மலான டே டு டே ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வரதுக்குள்ளே நம்ம புதுசாக பண்ணக்கூடிய செயல்களுக்காக இந்த டைமை பயன்படுத்திக்கலாம். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த அவர் நேச்சுரலாகவே நம்ம மைண்டை ரொம்ப கிளாரிட்டியாக காமாக வச்சுருக்கும். நம்மளோட ஃபோக்கஸும் க்ரியேட்டிவிட்டியும் அதிகரிக்கக்கூடிய டைம். ஷார்ப்பராக நம்ம மைண்ட் ரொம்ப அவேர்னஸோடு இருக்கும். இந்த டைமில் மெடிடேட் பண்ணும்போது நம்மளோட உடல் மற்றும் மனம் சார்ந்த சிக்கல்கள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். இந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம பாடி பயோ எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி செல்ஃபாக ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் யோகா அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு தேவையான ரொம்ப பியூரஸ்ட் ஆக்சிஜன் பிரெயினுக்கு கிடைக்கும். உங்கள் லங்ஸுக்கும் ஃப்ரெஷ்ஷான பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும். நம்ம பாடியோட பயோ கிளாக் ப்ராப்பராக இயங்கும். சீக்கிரமாக எழுந்திரிச்சா சீக்கிரமாக பசிக்கும். எவ்வளோ பேருக்கு இப்படி இருந்திருக்கு? இந்த பயோ கிளாக் ஃபங்க்ஷன் ஆகணும்னா நம்ம முதல் நாள் நைட்டு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு 10 மணிக்குள்ளே தூங்க போகணும். சரியாக 11 o'clock இருந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக பிரம்ம முகூர்த்தம் டைம் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம 11 மணிக்கு தூங்காமல் ஃபோன், டிவி எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இந்த ஹார்மோன் சுரக்காது. அதுக்கு பதில்
பதிலாக கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். லேட்டாக தூங்குனா நைட்டு தூக்கம் கெட்டாலே அடுத்த நாள் ஒரு மாதிரி கோவமா எரிஞ்சு விழுகிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் தான் காரணம். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் பீனியல் கிளாண்ட்ல சுரக்கும். இது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும் அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் லாங் டேர்மில் பாதிப்படையும். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா தூக்கம் கெட்டாலே உடம்பும் மனசும் சேர்ந்து பாதிக்கப்படும். இது ரெண்டுமே பிரச்சனை பண்ணாலே எங்க வாழ்க்கையில நினைச்சதை தேடி அடைய முடியும். மனசையும் உடம்பையும் கேர் பண்ற மாதிரி மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பா டெய்லியும் பண்ணணும். இது சரியா இருந்தாலே பாதி கிணற நம்ம தாண்டிடுவோம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாம் முன்னாடி காலத்துல எந்திரிச்சாங்க சரி, இப்பவும் இதனால பெனிஃபிட்ஸ் அடையறாங்களான்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச வேர்ல்டு ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ், பிஸ்னஸ் மேன், சிஇஓ, ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஆக்டர்ஸ், ஏன் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அவங்க சக்சஸோட ஒரு முக்கியமான அங்கமா சொல்ற விஷயம் ஐ வேக் அப் ஏர்லி. நான் சீக்கிரமா ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறேன். அப்படின்னா எங்க ஏரியா பால்காரர், டீ கடைக்காரர் கூட தான் டெய்லியும் சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க. அவங்க ஏன் சக்சஸ் ஆகலை அப்படின்னு கேட்டா அவங்க வெற்றியோட ஒரு முக்கியமான காரணமாக தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை சொல்கிறாங்க வழிய நான் சீக்கிரமாக எந்திரிச்சனால மட்டுமே அச்சீவ் பண்ணிட்டேன்னு யாருமே சொல்லலை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னு அடுத்து பார்க்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் யூ ஃபோக்கஸ் யூ அட்ராக்ட். எது மேலே கவனம் செலுத்துறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள், வேலைகள், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அதில் ப்ரோ அண்ட் மாஸ்டர் ஆக முடியும். இந்த இயற்கை பிரபஞ்சம் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த டைமில் மற்றவங்களோட எண்ணங்கள் அதில் இருக்க ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா உடனே ஐடியா ஸ்பார்க் ஆகிறதுக்கான காரணம் இதுதான். இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆன பர்சன்ஸ்க்கு இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக டைமும் கிடைக்குது. எல்லாருக்கும் 24 hours தான். ஆனால் அவங்கனால மட்டும் எப்படி இதை சாதிக்க முடியுதுன்னு கேட்டால் இருக்கிற நேரத்தை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக இந்த அதிகாலை நேரம் அவங்களுக்கான நேரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க், பிஸ்னஸ், குழந்தைங்க எல்லாருக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே சரியாக இருக்குது. இதில் நமக்கு நேரம் வேணும் இல்லையா? இதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம ஒரு சரியான அப்பாவா, அம்மாவா, பிஸ்னஸ் மேனா, ஃப்ரெண்டா, ஸ்டாஃபா இருக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கில்ட் நமக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருது. அப்படி பார்த்தாலும் இது நம்மளோட வாழ்க்கை, நமக்கான நேரம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளை விட்டுட்டா எப்படி நம்மளோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும்? ஸோ இந்த டைம் நமக்கான டைமாக ஒதுக்கிக்கணும். நம்ம டேயோட அஜெண்டாவை பிளான் பண்ணணும். என்ன வேணும், என்ன பண்ண போகிறோம், எப்போ பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு மைண்டில் பிளான் பண்ணுங்க. இல்லைனா ஒரு லிஸ்ட்டு போட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம டைமை ஈஸியாக ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். உங்கள் பர்சனல் க்ரோத் இன்னும் பெட்டராக ஆகணும், உங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா இந்த டைமில் அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் அதோட மெத்தட்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மேஜிக் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ சொன்னீங்களே சரி, எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. நேரமே எப்படி எந்திரிக்கிறது, ஒரு சில டிப்ஸை சொல்கிறேன், அதையும் கேளுங்க. ஃபர்ஸ்ட், நாள் நைட்டு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, ஸ்க்ரீன் டைமிங்கை அட்லீஸ்ட் ஒரு ½ பிஃபோர் பெட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் டைமிங்னா நம்ம ஃபோன் பார்க்குறது, டிவி அண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி லைட்ஸ் நம்ம கண்ணுக்கு படுறதுனால நம்ம சீக்கிரமாக வரக்கூடிய தூக்கம் தள்ளி போக ஆரம்பிச்சிருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்க. மூணாவது, எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு நான் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக ஒரு ஆர்டர் மாதிரி சொல்லிக்கிட்டே படுங்க. உங்களால் இம்மிடியட்டாக அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியலன்னா நீங்கள் எப்பவும் எந்திரிக்கிற டைமை விட ஒரு ½ முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. வீக் பை வீக் கொஞ்சம் கொஞ்சமாக ½ அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக சொல்ல போகிற டிப், கண்டினியூவஸாக 21 days ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை ரிவார்டாக கொடுங்க. அது எய்தர் நீங்களே வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் 21 days சேலஞ்ச் பண்ண போகிறேன், நான் இதை பண்ணனா எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் அப்படின்னு
உங்கள் வீட்டில் இருக்க பர்சன்ஸ் கிட்ட கூட சொல்லி gift வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினால கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸையும் நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வியூஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.